தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா, யூஸ்டு கார் மார்க்கெட்ல டாடா நெக்ஸான் வண்டி வாங்கலாமான்னு நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ பழைய டாடா நெக்ஸான் வாங்கணும்ன்ட்டு ஐடியால இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த வண்டியில இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் டீடைல்டு அனாலிசிஸ் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டாடா நெக்ஸான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபியூயல் ஆப்ஷன்ல சேல் பண்ணாங்க. நான் சொல்றது 2018ல இருந்து 2020ல லான்ச் ஆகி சேல்ல இருந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாடா நெக்ஸானை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ பெட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 சிசி 1.2 ரெவோட்ரான் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்தாங்க. 3 சிலிண்டர் யூனிட். உங்களுக்கு பவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் அவுட்புட் ஒரு 108.9 பிஹெச்பி, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா 110 பிஹெச்பி பவரும் ஒரு 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போத் மேனுவல் அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸோட சேல்ல வந்தது. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸோட தான் உங்களுக்கு வந்து சேல்ல கொடுத்தாங்க. இப்போ டீசல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1.5 1500 சிசி டர்போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. 4 சிலிண்டர் யூனிட். அதிகபட்ச பவர் வந்து பாத்தீங்கன்னா 110 பிஹெச்பி பவரும் ஒரு 280 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி கொடுத்தாங்க. போத் மேனுவல் அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸோட சேல்ல வந்தது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். இப்போ உங்களுக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் வந்து வித்தின் சிட்டி வித் ஏசி அதிகபட்சம் உங்களுக்கு ரொம்ப லோவா பார்த்தீங்கன்னா 11ல இருந்து 12க்குள்ள கிடைக்கும். ஆவரேஜா ஒரு 13 வரைக்கும் சிட்டிக்குள்ள எடுக்கலாம். ஹைவேஸ் போகும்போது வித்தின் 100 டிரைவ் பண்ணீங்கன்னா ஒரு 17 to 18 கிடைக்கும். 100 அபோவ் டிரைவ் பண்ணீங்கன்னா ஒரு 16 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே டீசல் எடுத்தீங்கன்னா வித்தின் சிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ல இருந்து 15 கிடைக்கும். ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள உங்களுக்கு 17-18 ஈஸியா கிடைக்கும் வித் ஏசி. ஹைவேஸ்ல வித்தின் 100 டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா 22 to 23 கிடைக்கும். உங்களுக்கு நல்லா ஆர்ஷா டிரைவ் பண்ணீங்கனாலும் ஒரு 18 ஆவரேஜா உங்களுக்கு டீசல் கிடைக்குதுன்னு யூசர் ரிப்போர்ட் பண்ணிடுற மைலேஜ் வந்து இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டாடா நெக்ஸான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெல் பேலன்ஸ்டு பேக்கேஜ்னு சொல்லலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், சஸ்பென்ஷன் செட்டப்பா இருக்கட்டும், வண்டியோட ஸ்ட்ராங் அண்ட் பில்டா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஞ்ச்மார்க்ல லெவலுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு கூப்பே ஸ்டைல் வண்டி, உங்களுக்கு அதுவும் இல்லாம ஒரு கிராஸ் ஓவர்னு சொல்ல முடியாது, ஒரு காம்பாக்ட் எஸ்யூவில ஒரு கிராஸ் ஓவர் லுக் எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பிரீமியமாவும் இருந்தது வண்டி லான்ச் ஆன டைம்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு அடாஸ் ஃபீச்சர்ஸோட வர லேட்டஸ்ட் நெக்ஸானை கம்பேர் பண்ணும் போதும் அந்த மாடல் ரொம்ப அவுடேட்டடா உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ பில்ட் குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின காரு. பில்ட் லைக் அ டேங்க்னு கூட சொல்லலாம். வண்டி நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சஸ்பென்ஷன், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், ஸ்டேரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். உங்களுக்கு வண்டி மேடு பள்ளத்தை ஹேண்டில் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமா ஒரு அடுத்த லெவல் கார் ஹேண்டில் பண்ற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய கார் ஓட டிரைவ் அனுபவம், அதாவது டிரைவிங் பிளஷர் வந்து உங்களுக்கு அது எப்படி கொடுக்குமோ அதே ஃபீல் அண்ட் ஃபீட்பேக், அதே ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸான் வந்து கொடுக்கும். அந்த பம்ப்ஸ் வந்து நீங்க திடீர்னு ஒரு பெரிய மேடு பள்ளத்துல போட்டாலும் அலுங்கல் குழுங்கல் அந்த அளவுக்கு உள்ள கிரீப்பிங் ஆகாது. நல்ல ஒரு டாப் நாச்சான சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்டிஃபும் கிடையாது, ரொம்ப சாஃப்டும் கிடையாது, வெல் பேலன்ஸ்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்டேரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் அசிஸ்டட் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வண்டி வளைச்சு நெளிச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஹெவினஸ் வந்து சிட்டி ஸ்பீட்ஸ்லயும் லோ ஸ்பீட்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸ்பீடு கெயின் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேரிங்கோட வெயிட் வந்து ஆட் ஆகும். ஸோ ஓவரால் பிடிச்சு ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். ஸோ டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்போவோட ஸ்பூலப்பா இருக்கட்டும், உங்களுக்கு டர்போ ரேஞ்சில் நீங்க ஓட்டும் போது நல்ல ஒரு பிக்கப் நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு டார்க்கும் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு டார்க் லோ எண்ட்ல வந்து உங்களுக்கு டர்போ லேக் ரொம்ப மினிமலிஸ்டிக்கா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது நல்ல ஒரு பிரிஸ்கா வண்டி ஓட்டுற ஃபீல் இருக்கும். பெட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேகியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த டர்போ ரேஞ்சில் நீங்க வண்டியை கொஞ்சம் ஆர்பிஎம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி நீங்க வண்டி வாங்கி நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் 1 or 2 டேஸ்ல நீங்க அந்த ஆர்பிஎம் ரேஞ்சை கரெக்டா கியர் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டாலர் கியர் ரேஷியோஸ், அதாவது உங்களுக்கு வந்து நீங்க கியரை குறைக்காம உங்களுக்கு ஆஃப் கிளச் வச்சு பெட்ரோல் வண்டி ஓட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த லேகி பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்த மாதிரி இருக்கும். அதனால நான் இப்போ இந்த வண்டி நெக்ஸான் பெட்ரோலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா ஒரு கியர் குறைச்சு ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இந்த வண்டியில காமனா நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிரைவ், அதாவது ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க இதுல வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்ல ஏதோ அப்நார்மல் நாய்ஸ் கேட்டாலோ, ஏன்னா ஸ்டேரிங் ரேக் வந்து உங்களுக்கு மேடு பள்ளங்கள் இப்ப இந்த வண்டியில சஸ்பென்ஷன் செட்டப் நல்லா இருக்கு அப்படின்றதுனால பார்க்காம வேகமா போட்டு ப்ரீவியஸ் ஓனர் ஓட்டி இருந்தாங்க அப்படின்னா
சஸ்பென்ஷன் ரீவொர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லிங்க் ராட், டை ராட், லோ எண்ட்ல இருக்கிற சஸ்பென்ஷன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது அப்நார்மல் நாய்ஸ் கேட்டா இதெல்லாம் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். எண்டு டு எண்டு பூட்னு சொல்லுவாங்க. அந்த இதுல ஏதாவது ஆயில் லீக்கேஜஸ் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தா அந்த பூட் வந்து நீங்க லேத் ஒர்க்லாம் பண்ணி நீங்க லோயர் சஸ்பென்ஷன்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கேலிப்பர் பின்ஸ், பிரேக் கேலிப்பர் பின்ஸ்ல இருந்தும் சில நெக்ஸான்ல நாய்ஸ் வரும். அந்த கேலிப்பர் பின் கிரீசிங்ல வந்து பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க ஒரு சஸ்பென்ஷன்ல அப்நார்மல் நாய்ஸ் கேக்குதுன்னா அந்த கேலிப்பர் பின்ஸோட கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேலிப்பர் பின்ஸோட செட்டை மாத்தினீங்கன்னா கூட அந்த நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நல்ல மெக்கானிக் வச்சு பாத்துக்கிறது நல்லது. ஸோ நான் இந்த பள்ளமேடுல போட்டாலும் உங்களுக்கு அலுங்கல் குழுங்கல் அந்த அளவுக்கு தெரியலன்றனால கொஞ்சம் அந்த அபியூஸ் அதிகமா வாங்கினா அந்த வண்டியில வந்து இந்த வேலைகள்லாம் வரும். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஸ்டேரிங் ரேக்ல எதுவும் அப்நார்மல் நாய்ஸ் கேக்குதான்றதையும் கேட்டுக்கோங்க. எண்ட் டு எண்ட் வந்து நின்ன இடத்துல நீங்க ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா அது தெரியும். அதே மாதிரி டிரைவிங்ல ஏதாவது அப்நார்மல் நாய்ஸ் ஸ்டேரிங்ல கேக்குதான்னு பாத்துக்கோங்க. மற்றபடி இது போக பெட்ரோல் அண்ட் டீசல் எல்லாத்துக்குமே இது வந்து காமன். ஏசி ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். உங்களுக்கு ஏசியோட கூலிங் நீங்க எவ்வளவு ஒரு ஹாட் சம்மர்ல எடுத்தாலும் 25லயே கேபினா அந்த அளவுக்கு கூலிங் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி தான் நெக்ஸான். வந்து உங்களுக்கு வந்து கூலிங்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு குறை எதுவும் இருக்கு, உங்களுக்கு கூலிங் வந்து சஃபிஷியண்டா இல்லை அப்படின்னா அந்த ஏசி ஒர்க் வந்து நீங்க அக்கௌண்ட்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கம்ப்ரஸர் எதுவும் போட்டு ஏதோ அப்நார்மல் நாய்ஸ் கேட்குதுன்னா கம்ப்ரஸர்ல எதுவும் கம்ப்ளைண்ட்னா கொஞ்சம் எஃப்டியான காசு செலவாகும். அப்படி இல்லை உங்களுக்கு கூலிங் காயில் எதுவும் லீக் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கூலிங் காயில் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு டேஷ்போர்ட் கழட்டி சர்வீஸ் பண்ணணும்னா அதிகபட்சம் ஒரு 10,000 to 12,000 ஆகும். அதையும் அக்கௌண்ட்ல எடுத்துக்கோங்க. ஸோ ஏசி நல்லா இல்லைன்னா அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏசி கூலிங் நல்லா இருக்குன்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதே மாதிரி பில்ட் குவாலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார், அதனால அதுல எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ பாடியில எல்லாமே வந்து உங்களுக்கு பேனல் கேப்ஸ் கொஞ்சம் விசிபிளா அந்த வண்டியில கொஞ்சம் அதிகம் தான். அதை தவிர்த்து ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஹிஸ்டரி இருக்கான்றத பாத்துக்கோங்க. ஏதாவது ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி அந்த வண்டி அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து காமனா அந்த வண்டியில பார்க்க வேண்டியது. இது போக அந்த வண்டியில மெயினா நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எண்ட் டு எண்ட், அதாவது ரியர்ல பூட் ஸ்பேஸ் இருக்கிறதா இருக்கட்டும், பேனட்டை திறந்து நீங்க இன்ஜினோட ஃபயர்வால் இதெல்லாம் பார்க்கறது. ஃபயர்வால்ன்றது இன்ஜினுக்கு பின்பக்கமா வர்ற அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு ரஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாம இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பாடி பேனல்ஸ்ல, அந்த டோர் எட்ஜஸ்ல, இன்டீரியர்ல எல்லாமே செக் பண்ணுங்க. எண்ட் டு எண்ட் அந்த ரஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு சில பேட்ச் ஆஃப் நெக்ஸான்ஸ்ல ரஸ்டிங் வந்து கொஞ்சம் வருதுன்றது யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் சேசிஸ் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப மேண்டேட்ரி. நல்லபடியா அண்டர் சேசிஸ்லயும் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்ட பேட்ச் ஆஃப் நெக்ஸான்ஸ் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுத்திலையுமே ஃபர்ஸ்ட் செட்ல வந்ததுல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல சைலன்சர் பைப்லைன் வந்து அது ரஸ்ட் ஆகி கட் ஆகி வெல்டு வச்சிருந்த மாதிரி நிறைய யூஸ்ட் கார்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதனால சைலன்சர் லைன்ல மேஜரா ரஸ்ட் எதுவும் இல்லைன்றதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் பெட்ரோல் அண்ட் டீசல்ல காமனா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த வண்டியில இந்த மேஜரா இதுக்கு போக டயரோட கண்டிஷன் எப்படி இருக்கு, பேட்டரியோட கண்டிஷன், இதெல்லாம் ஜென்ரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி மாத்திருக்காங்களான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேக்கோ ஜடரோ எதுவுமே இல்லையான்றதை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. வண்டி ஓட்டி பார்க்கும்போது பிரேக்ஸ் அடிக்கும் போது வாபிள் ஆகாம இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வாபிள் ஆகுது, ஸ்டேரிங் லைட்டா ஷேக் இருக்கு அப்படின்னா பிரேக்ல இருக்கிற ஃப்ரண்ட் டிஸ்க் பேக்ல ட்ரம் வரும். பிரேக் பைட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷேக் இருக்கு அப்படின்னா அந்த பிரேக் ஃப்ரண்ட் பிரேக்ல இருக்கிற ரோட்டார்ஸ் அந்த பிளேட் வந்து வரி வரியா உங்களுக்கு வந்து இதா இருந்தது அப்படின்னா கிரைண்டிங் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி அது ஒரு டீல் பிரேக்கர் இல்லை. பிரேக்கிங் உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க காமனா செக் பண்ணி பார்க்கும்போது அடுத்து இன்ஜின் உங்களுக்கு உங்க மேஜரா டீசல்னு பார்க்கும்போது பேக் கம்ப்ரெஷன் பொதுவாகவே நெக்ஸான் டீசல் பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து தூக்கும். ஸோ அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இன்ஜினோட ஜென்ரல் கேரக்டரே அது அப்படிதான். ஸோ அந்த 1.5 டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெவோட்டார்க்ல கொஞ்சம் பேக் கம்ப்ரெஷன் அடிக்கும். ஆக்சிலரேஷன் கொடுத்து நம்ம பேக் கம்ப்ரெஷன் செக் பண்ணும்போது ஆயில் தூக்கும். ஸோ ஸ்மோக் ஹெவியா வருதா இல்ல பேக் கம்ப்ரெஷன்ல ரொம்ப ஆயில் தூக்குது அப்படின்னா அந்த வண்டி அவாய்ட் பண்றது நல்லது. நார்மலா நெக்ஸான்ல டீசல்ல ஒரு 1800 இருந்து 2500 ஆர்பிஎம் போகும்போது தான் உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்மோக் வந்து அடிக்கும், ரொம்ப ஹெவி ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது. ஸோ ஒரு 2500 ஆர்பிஎம்க்கு மேல உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் வந்தா பிரச்சனை இல்லை. ஸோ இனிஷியலா ஓட்டும் போது பிளாக் ஸ்மோக் வருதுன்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணிருங்க. நான் சொல்றது சைலன்சர்ல. ஸோ அதே மாதிரி பேக் கம்ப்ரெஷன் லைட்டா வந்தா எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸும் அப்நார்மல் இஷ்யூவும் இல்லை. அப்படி இல்லை ஹெவியா வந்ததுன்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி எந்த ஒரு அப்நார்மல் கிளாட்ரோ இன்ஜின் சவுண்ட்ல ஏதோ வேரியேஷன் இருந்தாலோ இல்லை இன்ஜெக்டர் நாக்கிங் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்டாலோ இல்லை ஆயில் வந்து உங்களுக்கு இன்ஜின் லேயர்ல இன்ஜின் சம்ப்ல அந்த மாதிரி நிறைய ஆயில் லீக்கேஜஸ் இருந்ததுன்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் இதே தான். பெட்ரோல் நெக்ஸான்ல வர காமன் ப்ராப்ளம் வந்து மிஸ்ஸிங் ஆகும். அது வந்து உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஆகிறது காரணம்
காயில்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்ல பிளக்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம். அது அந்த ப்ராப்ளம் வந்து அதுல தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம அந்த வண்டிய வந்து வாங்க வேண்டாம். மிஸ்ஸிங் ஹெவியா இருக்கு. உங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல. காயில் மாத்துற மாரி இருந்தா சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சு மெக்கானிக் சொன்னா மட்டும் வாங்குங்க. இல்ல மிஸ்ஸிங் அதிகமா இருந்தா அந்த வண்டி வாங்க வாங்க வேண்டாம். அதே மாரி ரொம்ப ஷேக் இருந்ததுன்னா, இன்ஜின் பெல்ட் தான் காரணம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல ஏதோ ஒரு அப்நார்மல் ஷேக் வந்து அதிகமா இருக்கு. இன்ஜின் ஓட ஆர்பிஎம் வந்து ஸ்டேபிளா இல்லனாலும் அந்த வண்டி வந்து வாங்க வேண்டாம். சோ இது வந்து இன்ஜினோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படிதான் நீங்க பார்க்கணும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. டெஸ்ட் டிரைவ்லயும் வண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸும் இல்ல. லோ எண்ட் அதாவது நம்ம சஸ்பென்ஷன் காம்போனன்ட்ஸும் நல்லா இருக்கு. பிரேக்கிங் நல்லா இருக்கு. அதே மாரி ஜெனரல் காம்போனன்ட்ஸ் ஜெனரல் ரன்னிங்க்கு தகுந்த மாரி டயர்ஸ் மத்ததெல்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதே மாரி ஒரு டெக்னீஷியனும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தாராளமா அந்த வண்டிய அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாரி நீங்க ரேட் பேசிக்கலாம். சோ இப்ப நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னொன்னும் கேட்கிறீங்க. இயர் அண்ட் கிலோமீட்டர்ஸ் தகுந்த மாரி எனக்கு ரேட் சொல்லுங்கன்ட்டு. சோ எந்த ஒரு வண்டிக்குமே நம்ம கண்ணால பார்க்காம, இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம நம்மளால ரேட் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாரி இருக்கும். சோ இப்ப இதுல இன்னொரு முக்கியமான கம்ப்ளைண்ட் வந்து நெக்ஸான் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல்ல கிளட்ச் வந்து லாங் டிராவலா இருக்கும். சோ அதையும் நீங்க ஒரு பாயிண்ட்டா நோட் பண்ணிக்கணும். பெட்ரோல் கிளட்ச் ஒரு நார்மல் ஹேட்ச்பேக் ஓட்டுற மாரி தான் இருக்கும். டீசல் கிளட்ச்ல டிராவல் லாங்கா இருக்கும். உங்களுக்கு கால் வந்து ஒரு சிலருக்கு பெயின் இருக்கும். அதே மாரி பைட்டிங் பாயிண்ட் கொஞ்சம் லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு வந்து புடிக்கும். சோ உங்களுக்கு ஒரு ஹாஃப் கிளட்ச் தாண்டுனதுக்கு அப்புறம் தான் மூவே ஆவற மாரி இருக்கும். அதே மாரி ரொம்ப ஹெவியா இருந்தா கிளட்சோட காம்போனன்ட் ரீப்ளேஸ் பண்ண மாரி இருக்கும். கிளட்ச் ரீப்ளேஸ்மென்ட்க்கு வந்து ஒரு 7,800ல இருந்து 8,000 வரும். நான் சொல்றது கிளட்ச் செட் மட்டும். சோ அந்த மாரி ரொம்ப ஹெவியா இருந்தா அதையும் நீங்க அக்கவுண்ட்ல எடுத்துக்கோங்க. வண்டி ரேட் பேசுறதுக்கு முன்னாடி. சோ அதே மாரி அந்த டிராவல் வந்து காமனான சினாரியோ தான் நெக்ஸான் பொறுத்தவரைக்கும். அதையும் நீங்க வேர் பண்ணி தான் ஆவணும். சோ பெட்ரோல் வண்டியில நார்மலா இருக்கும். சோ இப்ப இதுனால நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிய நேர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணா தான் நம்மளுக்கு அக்யூரேட்டான ரேட் சொல்ல முடியும். என்னென்ன வண்டியில பிரச்சனை இருக்குன்றத நம்ம பார்த்தா தான் தெரியும். இந்த வண்டி இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்றத நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். சோ சென்னைக்குள்ள உங்களுக்கு எங்க வண்டி இன்ஸ்பெக்ஷன் என்ன வண்டியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நீங்க நேர்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி குடுங்கன்னு சொன்னா நாங்க பண்ணி குடுக்குறோம். அதுக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல பின் பண்ணி விடுறேன். நாம வந்து அந்த வீடியோலயும் உங்களுக்கு குடுத்துறேன். சோ இந்த எல்லாமே நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா வண்டி நல்லா இருக்குன்னா நீங்க வாங்குற ப்ராசஸ்க்கு போலாம். சோ நெக்ஸான்ல என்னென்ன காமன் இஷ்யூஸ் வரும்ன்றத இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். சோ இதுக்கு போக ரீபெயிண்ட் ஆனாலோ, இல்ல ரீப்ளேஸ்மென்ட் எதுவும் ஆயிருந்தாலோ, கண்ணாடி எதுவும் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணியிருந்தாலோ, ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி மேஜரா இல்ல, ஒரு மைனரா தான் இருக்கு. அவங்க ஓனரே சொல்லியிருக்காங்க அப்படின்னா மட்டும் அந்த வண்டிய மூவ் பண்ணுங்க. மத்தபடி நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு மேஜர் இஷ்யூஸ் இருக்கிற மாரி இருந்தா அந்த வண்டிய ஸ்கிப் பண்றதே நல்லது. சோ இந்த வீடியோல டாடா நெக்ஸான் பத்தி டீடைல்ட் அனலைசிஸ உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி குடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய யூஸ்ட் கார் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் பாருங்க. தேங்க் யூ.